ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தற்போது இது குறித்து பேசுவதற்காக நமது இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா முதல் முறையா விஜய் மக்களை சந்திச்சிருக்காரு. மீண்டும் திமுக மேல கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்காரு. ஆட்சி மேல என்னென்ன விமர்சனங்கள் எல்லாம் இருக்கோ அதை நாங்க செய்வோம், தேர்தல் அறிக்கையில குறிப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரோட பேச்சை முழுமையா பார்த்திருப்பீங்க. உங்களோட முதற்கட்ட பார்வை சார். விஜய் அவர்களை பொறுத்தவரையில் அவரது பாடி லாங்குவேஜ், அந்த ஸ்டேஜ் பொசிஷனிங் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அட்ராக்டிவா, பாக்குறவங்களுக்கு அட்ராக்டிவா இருந்தது. தொலைக்காட்சி வழியாக பார்க்கிறவர்களுக்கும் அது பிடித்திருக்கும். அதுல ஒரு சினிமா பாணி இருந்ததுனால அது ஒரு கவர்ச்சியா இருந்தது. பொதுவாக தலைவர்கள் அந்த கூட்டத்துக்கு வர்ற பார்வையாளர்கள் இவங்க தலைவர்கள்ட்ட இருந்து செய்திகளை எடுத்து செல்ல வேண்டும். செய்திகளை எடுத்து சென்று அவரவர்கள் பகுதியில் இருக்கிற வாக்காளர்கள்ட்ட சொல்லணும். அப்படியான பெரிய செய்திகள், அரசியல் செய்திகள் எதுவும் இல்லை. திமுகவுக்கு எதிரான கட்சி தாவேகா. திமுகவுக்கு ஓட்டு போட விரும்பாதவங்க தாவேகாவுக்கு ஓட்டு போடுங்க. இது ஒன்றுதான் எனக்கு செய்தியாக தெரிந்தது. தற்குறி, எங்க காலகட்டத்தில் தற்குறி என்றால் கையெழுத்து போட தெரியாமல் தனது குறியை பேப்பரிலே வைக்கிறவர்கள். அதாவது இன்னும் சொல்ல போனால் கை நாட்டு. இதெல்லாம் ஒரு காலத்துல முடிஞ்சு போச்சுங்க. இன்னும் சொல்ல போனால் தற்குறிகளாக இருப்பவர்களை வினாக்குறிகளாக மாற்றிய பெருமை திராவிட இயக்கத்தை சேரும். இது அண்ணா சொன்னது. தற்குறிகளை வினாக்குறிகளாக மாற்றணும். ஆனா விஜய் ஆச்சரியக்குறியாக மாற்றுவேன் என்று சொல்கிறார். என்ன ஆச்சரியத்தை மக்கள் கொடுக்க போறாங்கன்னு நமக்கு தெரியாது. தற்கொலைங்கிற வார்த்தை பிரயோகம் சரியல்ல என்று பேராசிரியர் டாக்டர் எழிலன் அவர்கள் கூறினார்கள். எனக்கு அந்த கருத்து ஓப்பான கருத்து தான். என்ன காரணம்னா, தற்கொலைன்னு சொல்லி ஒரு பெரிய இளைஞர் சமுதாயத்தை நம்ம ஒதுக்கி வைக்க முடியாது. அவர்களையெல்லாம் இணைத்து தான் திராவிட இயக்கம் வளர்ந்தது. இதுல எழிலன் அவர்களையும் அஞ்சலி அம்மாளின் உறவினர்னு சேர்த்து முடிச்சு போடுவது அவ்வளவு சரியில்லை. ஏன்னா எழிலன் நாகநாதன் அவர்களின் மகன். நாகநாதன், பேராசிரியர் நாகநாதன் எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபசர். இன்னும் சொல்ல போனால் இப்ப சமீபத்துல சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் கமிட்டி, அதுல ஒரு உறுப்பினர், நீதியரசர் குரியன் தலைமையிலான கமிட்டியில அவர் ஒரு உறுப்பினர். திராவிட இயக்கத்தின் வரலாற்றுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு நெருங்கிய பரிச்சயம் உடையவர். அவரது மகன் டாக்டர் எழிலன். அவர் பெரியாரிஸ்ட். அவங்க எல்லாரும் அவர்களை இந்த ஒரு சிறிய ஒரு வட்டத்துக்குள்ள, இவருக்கு சொந்தக்காரங்கிற வட்டத்துக்குள்ள அடக்குவது அது எனக்கு நம்ம சரியாக தெரியவில்லை. தவறு என்றுதான் நான் கருதுகிறேன். எழிலன் அவர்களும் அவர் மருத்துவர், முதுகலை மருத்துவர். இன்னும் சொல்லப்போனால் முதுகலை மருத்துவர்களுக்கு அந்த உதவித்தொகை கிடைப்பதற்கே அவர் பெரிய அளவு காரணமாக இருந்தார். இப்போதும் அவர் தேனாம்பேட்டையிலே ஒரு இலவச மருந்தகம் நடத்துகிறார். அவர்களெல்லாம் மிகப்பெரிய புகழுக்கு மட்டுமல்ல, மிகப்பெரிய பணிகளுக்கும் சொந்தக்காரர்கள். அந்த பணிகளை வைத்துத்தான் நாம் மதிக்கிறோமே தவிர இன்னாரின் உறவினர் என்பதற்காக அப்படியான மரியாதை எல்லாம் அப்படி யாருமே திராவிட இயக்கத்தில் கொடுப்பது இல்லை. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு இன்னாரின் உறவினர் என்று சுட்டிக்காட்டுவது எனக்கு பொருத்தமுடைத்ததாக தெரியவில்லை. மற்றபடி திமுகவுக்கு எதிரான கட்சி அப்படியான நிலை நிறுத்துதல் அரசியலில் எல்லாரும் கடைபிடிப்பதுதான். எதிர்ப்பு ஓட்டுகளை முழுமையாக அறுவடை செய்ய வேண்டும் என்பதுதான். தமிழகமே ஒட்டுமொத்தமாக எம்ஜிஆரின் பின்னால் திரண்டது. அது சரியான கருத்து அல்ல. 77ல எம்ஜிஆர் அவர்கள் பெற்ற வாக்கு வங்கி 30%. ஒரே ஒரு கட்சி தான், சிபிஎம் தான் கூட்டணி கட்சி. அது ஒரு 2%. 35-33% மேல அதிமுக ஓட்டு பெறவில்லை எம்ஜிஆர் தலைமையில. அப்படின்னா 67% எதிர்ப்பு ஓட்டு. அந்த எதிர்ப்பு ஓட்டு பிளவுபட்டது. திமுக ஒரு 24%, ஜனதா கட்சி அப்போது இருந்தது, மொரார்ஜி தேசாய் பிரதமர், ஜனதா கட்சியின் சார்பாக இந்திரா காந்தி அம்மா இருந்தாங்க, இந்திரா காங்கிரஸ். 4 முனை போட்டி. அது 4 முனை போட்டியில எதிர்ப்பு வாக்குகள் பிளவுபட்டதால் தான் எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த வெற்றி மிக எளிதாக வசப்பட்டது. இதுதான் வரலாறு. இப்ப எதிர்ப்பு ஓட்டுகளை பிளவுபடுத்துவது என்பதுதான் இப்போதும் டிவிக்கு அப்படியான ஒரு பயணத்தில் தான் இருப்பதாக நானெல்லாம் உணர்கிறேன். நிச்சயமா எதிர்ப்பு ஓட்ட பிளவுபடுத்தும் நோக்கத்துல தான் விஜய் பயணிக்கிறார் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. உங்களோட கருத்துக்களை இணைப்பில் தெரிவித்ததற்கு நன்றி சார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.